வாழ்க கேக்குதுங்களாம்மா? வளமுடன். கேக்குதம்மா, கேக்குது. வாழ்க நல்லா கேக்குதம்மா. வாழ்க நன்றியம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்லதொரு தவத்தினை வழிநடத்தி தந்த பேராசிரியர் அருள்நிதி புவனா அம்மா அவர்களும், நல்லதொரு வரவேற்புரை வழங்கிய பேராசிரியர் சுகந்தி அம்மா அவர்களும், அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நார்வே, டென்மார்க் அறக்கட்டளை பேராசிரியர் அனைவருக்கும், இணைப்பில் இணைந்துள்ள பேராசிரியர்களுக்கும் சிரம் தார்ந்த நன்றிகள். வாய்ப்புக்கு மிக்க நன்றிகள். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு காலத்துக்கு ஏற்ற பண்பாடு. காலத்துக்கு ஏற்ற பண்பாடு ஏன்னா நமக்கு முன்னாடி வரைக்கும் வாழ்ந்தவங்களை நிறைய நம்மளுக்கு அனுபவமா பண்பாட்டை பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த பண்பாடுன்னா என்னங்க? பண்பில்லாத ஒரு விஷயத்தை தான் நாம பண்பாடுன்னு சொல்றோம் இல்லைங்களா? சில விஷயத்தை நாம எப்படி உருவாயிருக்கும்னு சிந்திக்கணுமா, அல்லது நமக்கு முன்பு வாழ்ந்துட்டு போன பெரியவங்க சொன்னதையாவது நாம கடைபிடிச்சு வாழணும்னு சொல்றாங்க. பண்பாட்டிற்கு அடிப்படையான விஷயம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது காலத்துக்கு ஏற்ற கல்வி முறைதான்னு மகரிஷியா சொல்றாங்க. இந்த கல்வி முறை என்பதுதான் நமது எண்ணங்களை சீரமைக்க உதவுதுன்னு சொல்றாங்க. நமது மனதில இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை எல்லாமே நீக்கி நம்மை உயர்த்திக்கிட்டே போகுது இந்த கல்வியினாலதான் சொல்றாங்க. பல எப்படின்னா பல கலைகள் உருவாகியுள்ளதாம். எப்படி கல்வியினாலேயே தான் பல கலைகள் உருவாகியுள்ளதுன்னு சொல்றாங்க. அதாவது பாடுவது, நடனம் ஆடுவது, ஓவியம் வரைவது, இன்னும் பல்வேறு கலைகளை இந்த கல்வி தான் உருவாக்கியுள்ளதுன்னு சொல்றாங்க. இதுவே பண்பாடுன்னு சொல்றாங்க. கல்வி உயர உயர நம்மளுக்கு பண்பாடுங்கிறது உயருதுன்னு சொல்றாங்க சுவாமிஜி. கல்வி எங்க நம்மளுக்கு உயருதோ அங்க பண்பாடுங்கிறது உயர்ந்துகிட்டே போனது அப்படின்னு சொல்றாங்க. பண்பாடு இதைத்தான் நம்ம இங்கிலீஷ்ல கல்ச்சர்னு சொல்றோம் இல்லைங்களா? பண்பாடு என்பதை வரையறுக்க முடியாதது, அது கடினமானதுன்னு சொல்றாங்க. பண்பாடு இதைத்தான் நம்ம கல்ச்சர்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. ஒரு தனி மனிதன் அல்லது பல மனிதர்களின் அனுபவம் ஒரு முறையினருக்கு ஒரு அந்த 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 நிறைய ஒரு தனி மனிதரும் அல்லது பல மனிதர்களின் அனுபவம் தான் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிற போது பண்பாட்டின் முதல் அந்த செங்கல் உருவாகுதுன்னு சுவாமிஜி சொல்றாங்க. ஏன்னா ஒரு தனி மனிதன் தான் செங்கலை அடுக்கிட்டே போறான். ஆனா அதுக்கு பின்னாடி பல மனிதர்களோட அந்த அனுபவம் தலைமுறையை கடந்து இருக்கும்னு சொல்றாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு செங்கல்களாக அடுக்கி கட்டடமாக உருவாகுது இல்லைங்களா? ஒரு பில்டிங் உருவாகுறதுக்கு ஒவ்வொரு செங்கலா வைக்கும் போதுதான் அது பில்டிங்கா உருவாகும். இப்படித்தான் கட்டமைக்கப்பட்டுள்ளது இந்த பண்பாடு என்பது. பல தலைமுறைகள் சேர்ந்த அந்த அனுபவங்கள் தான் பண்பாடு உருவாகி இருக்க கூடும்னு சொல்றாங்க. பண்பாடு என்பது நம்மளுக்கு ஒத்தைப்படையானது இல்லைன்னு சொல்றாங்க. அதாவது கூட்டாக வாழ்ந்து வந்தவைகள் தான் வாழ்ந்துட்டு வந்தவைகள் தான் இந்த பண்பாடுகள் சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்துல ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னா கூட நம்ம நடந்தே போவோம், அல்லது மாட்டு வண்டியில தான் நம்ம போவோம் இல்லையா? அதுக்கப்புறம் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டது. சைக்கிள்ல தான் நம்ம போக முடிந்தது. ஆனா இன்று தரை வழியாக நம்மளுக்கு நிறைய பேருந்து வசதிகள் இருக்கு. 4 சக்கர வாகனங்கள் மூலமாகவும் சென்று வருவதற்கான நம்மளுக்கு வாய்ப்பும் வசதியும் விஞ்ஞானத்தால விட்டது. அத்தகைய விஞ்ஞான வளர்ச்சி பெருகி விட்டது இல்லைங்களா? ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு செல்வது மிகவும் மிந்தி கடினமாகவே இருந்தது. ஆனா நம்மளுக்கு விமானம் மூலம் போயிட்டு நம்ம வர்றோம். இன்னைக்கு எல்லாத்தையுமே இயற்கைகளை நம்ம ரசிச்சுட்டே வர்றோம். முந்தைய காலகட்டத்துல நம்மளுக்கு லெட்டர் தான் நம்ம பிறருக்கு நம்ம போடுவோம், சொந்த பந்தங்களுக்கு. அந்த பதில் லெட்டர் வருவதற்கே நம்மளுக்கு போய் சேர ஒரு வாரம் ஆகும், திரும்ப பதில் லெட்டர் வர்றதுக்கு 15 நாட்கள் ஆகும். ஆனா இப்ப விஞ்ஞானம் வளர்ச்சியினால போன் மூலமா நம்ம அப்பப்ப உறவு முறைகளை பார்த்துக்கிறோம். அப்பேற்பட்ட சூழலும் நம்மளுக்கு இன்னைக்கு உருவாயிட்டே வந்துக்குது. இருந்தாலும் வரவேற்கத்தக்கது தானே. ஆனாலும் சில விளைவுகளும் இருக்கதான் செய்யுதுன்னு சுவாமிஜி சொல்றாங்க. அன்றைய மக்கள் கடுமையாக வயல் வரப்புகள்ல வீடுகள்லயும் வேலைகள் செஞ்சாங்க. அம்மியும் ஆட்டு உரல்னு உடலுக்கு அசைவு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுவே உடற்பயிற்சிங்கிற ஆரோக்கியம் இருந்தது. அன்னைக்கு உடற்பயிற்சியே அவங்க செய்கிற
வேலைகள் தான். விஞ்ஞான கருவி இல்லாம தானே வந்து செஞ்சதுனாலதான் இன்னைக்கு ஆரோக்கியம் இருந்தது. ஆனா இன்று எல்லா வேலைகளுக்குமே நம்மளுக்கு விஞ்ஞான கருவிகள் வந்துருச்சு. அதனால உடல் உழைப்பும், ஆரோக்கியமும் நம்மளுக்கு குறைஞ்சுட்டே வர்றத வந்து நம்ம பார்க்கிறோம். அவசர அவசரத்துக்காகவும், ஆபத்து காலகட்டத்துல வந்து விஞ்ஞான கருவிகளை வந்து பயன்படுத்திக்கலாம்னு சுவாமிஜி சொல்றாங்க. அவசியமில்லாம பயன்படுத்தி உடல் உழைப்பை குறைய நம்மளுக்கு குறைக்கக் கூடாதுன்னு சுவாமிஜி வந்து சொல்றாங்க. பண்பாடு என்ற சொல் பண்பெனப்படுவது, அதாவது பாடறிந்து ஒழுகல் என்ற அந்த வார்த்தையிலிருந்து தான் எடுக்கப்பட்டதாம். அதாவது நமக்கு முன் வாழ்ந்த முன்னோர்களின் அனுபவங்களை கொண்டு கடைபிடிச்சு வாழ்றதுன்னு சொல்றாங்க. இந்த நாகரிகம், பண்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? கடைபிடிச்சு வாழ்றதைத்தான் நம்ம நாகரிகமும், பண்பாடுன்னு சொல்றாங்க. இந்த பண்பாடு என்பது ஒரு நிலத்தை வந்து பயன்படுத்தணும்னா உழுதுகிட்டே இருப்பாங்க இல்லைங்களா? மாடுகளை 2 பக்கமும் கூட்டி அதை வந்து அந்த மண்ணுல உழுதுகிட்டே இருப்பாங்க. நிலத்தை உழுக கீழே இருக்கிற மண்ணு வந்து மேலேயும் அந்த கட்டிகள் இல்லாம உதிரி உதிரியாக அந்த மண்ணு வந்து வரும். விவசாயத்துக்கு ஏற்ற வகையில வந்து விளைச்சலை வந்து உயர்த்தக்கூடிய அந்த வகையில வந்து அந்த நிலத்துல உள்ள அந்த மண்களை வந்து பயன்படுத்தி அத வைப்பாங்க. முதையே காலத்துக்கு ஏத்த மழை வரும்போது அந்த கட்டிகள் மண்ணுல இல்லாம உதிரி உதிரியா அத வந்து விவசாயிகள் வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க. இதே காலங்காலமாக முன்னோர்கள் பயன்படுத்தி நம்மளுக்கு நிலத்த வந்து வச்சிருந்தாங்க. அதே போல வாழ்ந்த அந்த முறைகளை வந்து நமக்கும் கத்து தந்துட்டு போயிருக்காங்க இல்லைங்களா? கத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதுதான் பண்பாடாகி பண்பாடாகி இருக்குது இல்லைங்களா? நம்முடைய தெய்வங்கள் வந்து நம்முடைய அந்த தெய்வங்கள வந்து அவங்க தான் சொன்னாங்க. இசை, கலை, உணவு, உடை, உண்ணுகிற முறை இதெல்லாமே பண்பாடுன்னு சொல்றாங்க சுவாமிஜி வந்து. எல்லாமே நம்மளோட குல தெய்வங்கள நம்ம கும்பிடுறது கூட அது பண்பாடுன்னு சொல்றாங்க. அதே மாரி ஒரு வீட்ல வந்து இசை கத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, தொடர்ச்சியா இசை அந்த இது வந்து ஆர்வமா இருப்பாங்க. அதே மாரி கலை, ஓவியம், அதே மாரி உணவு, இந்த உடை எப்படி வந்து வேஷ்டி கட்டுற பரம்பரையிலேயே இருந்தாங்கன்னா, அந்த பிராமின்ஸ் பூராமே வேஷ்டி அந்த இதுலயே இருப்பாங்க. மடிசாரு இது மாரி கட்டிட்டே இருக்கிறது எல்லாமே பண்பாடு சார்ந்தவைன்னு சொல்றாங்க. ஒரு சமூகத்தினின் வெளிப்பாடு என்பது பண்பாட்டின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. ஒருத்தர் உணவு, அது உடுத்தியிருக்கிற உடை, அவங்களோட அந்த கலைய வச்சே நம்ம வந்து பண்பாட வந்து அ உ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நிலமும் மக்கள் மக்களுமே சொல்லலாம் இல்லைங்களா? அவங்கள வந்து என்ன சொல்லலாம்னா, நம்ம அ நல்ல குடும்பத்தை சார்ந்தவங்க, அந்த பண்பாடை கடைபிடிச்சு வாழ்றவங்கள வந்து நம்ம வந்து நல்ல பண்பாடோட, நல்ல குடும்பத்துல வந்தவங்கன்னு சொல்றோம். அதாவது உள்ளத்தை வந்து நம்ம வந்து மக்களும் மனம் என சொல்லலாம். உள்ளத்தை செம்மைப்படுத்துவது பெரும்பாலும் வந்து கல்வி முறைதான்னு மகரிஷி வந்து சொல்றாங்க. அதனால தான் பண்பாட்டு கல்வியாக நம்மளோட சுவாமிஜி வந்து நம்மளுக்கு குடுத்திருக்காங்க. அதாவது ஆன்மீக கல்வி, பண்பாட்டு கல்வி கட்டாயம் வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம கற்றுத் தரணும்னு சொல்றாங்க. பண்பாடுகளே பண்பாடுகளே வந்து சீர்படுத்துவது. நம்மள பண்பாட்டு அந்த கல்வி தான் நம்மளுக்கு சீர்படுத்துதாம், செம்மைப்படுத்துதுன்னு அர்த்தமா. இதை டி.கே. சிதம்பரநாதனார் என்பவர் தான் வந்து தமிழ்ல முதலாக இந்த பண்பாட வந்து உருவாக்கியவர்ன்னு சொல்லுவாங்க. உலகில் உள்ள பல பண்பாடுகளில் சிறந்ததும் முதன்மையானதுமாக நமது தமிழ் பண்பாட்டை தமிழ் கலாச்சாரமும் நம்ம தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரமும் உள்ளதுன்னே சொல்லலாம். முதன்மையாக திகழ்வது நம்மளோட தமிழ் கலாச்சாரம் தான் சொல்றாங்க. அதாவது தமிழ் கலாச்சாரத்தில் இலக்கியம், மொழி, இசை, நடனம், ஓவியம், நாட்டுப்புற கலை, தற்காப்பு கலை, சிற்பக்கலை, கட்டிடக்கலை, விளையாட்டு, விவசாயம், நகைச்சுவை, உணவுகள், திருவிழாக்கள், மதங்கள், சடங்குகள், தத்துவங்கள் இவற்றின் மூலமாக நம்மளுக்கு அறிவியலை வெளிப்படுத்தியதாம். அதுதான் வந்து பண்பாடு ஆகும்னு சொல்றாங்க. பண்பாடு என்பது திருந்திய ஒழுக்கம் என்பதுன்னா, நாகரிகம் என்பது திருந்திய வாழ்க்கை ஆகும்னு சொல்றாங்க. இந்த பண்பாடு என்பது வந்து திருந்திய ஒழுக்கம்னு சொல்றாங்க. நாகரிகம் என்பது திருந்திய வாழ்க்கை ஆகும்னு சொல்றாங்க. இரண்டுமே காலத்துக்கேற்ப மாறுபட்டுக்கிட்டே வருகிறத நம்ம வந்து உணர்றோம் இல்லைங்களா? அக்கால மக்கள் வந்து கற்றோரை மதித்து வாழ்ந்தாங்க. நிறைய வந்து அந்த ஊர்ல வந்து ஒருத்தர் நல்ல அறிவு சார்ந்து கத்துக் குடுக்குறாரு அப்படின்னம்னா, அந்த காலத்துல வந்து மதிச்சாங்களாம். அதனால வந்து போற்றும்படி வாழ்ந்தாங்க எல்லா மக்களுமே. அதே போல எண்ணமும், உணர்வும் பூட்டு சாவியை போன்றதுன்னு சொல்றாங்க. சரியாக வந்து பொருத்தினால் தான் அந்த அகமும், புறமும் அழகாக இருக்கும்னு சொல்றாங்க. அந்த எண்ணமும், உணர்வும் பூட்டு போலயாம். பூட்டும் சாவியும் எப்படி ஒன்றால ஒன்று பிரிக்க முடியாதோ, அது போல வந்து எண்ணமும், உணர்வும் பூட்டு சாவியை போன்றதுன்னு சொல்றாங்க. சரியாக பொருத்தினால் தான் அகமும், புறமும் அழகாக இருக்கும்னு சொல்றாங்க கலாம் ஐயா.
அந்த துரு என்பது வந்து ஒரு இரும்பையே அழித்து விடக்கூடிய வல்லமை கொண்டது. நாம இரும்பாக இருக்கணும். ஆனால் நமது சிந்தனையானது வந்து துரு ஏறாம வந்து நம்ம அப்பப்ப பார்த்துக்கணும்னு கலாம் ஐயா சொல்றாங்க. காலத்திற்கேற்ப படைப்புகளானது மாறிக்கொண்டும், வளர்ச்சி அடைந்து கொண்டும் வருது தானே! நம்ம பார்க்கிறோம் தானே! தன்னைத்தானே சரி செய்து கொள்வதை விட சிறந்த மாற்றம் வந்து நம்மளுக்கு வேற எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. மாற்றம் நம்மிடமிருந்து தான் வரணும்னு சொல்றாங்க. ஒரு மனிதன் நேரத்தை வீணாக்குகிறான் என்றால் அவன் வாழ்க்கையின் மதிப்பையும் உழைப்பின் அருமையையும் உணரவில்லைன்னு அர்த்தம் தானே இல்லைங்களா? எங்க வந்து நம்ம அத வந்து காலத்தையும் நேரத்தையும் நம்ம வீணாக்குறோமோ அங்க வந்து வாழ்க்கை மதிப்பை வந்து உழைப்போட அருமையும் உணரவில்லைன்னு அர்த்தம்னு சொல்றாங்க. எங்கே ஒரு மனிதன் அதிகம் காயப்படுகிறானோ அங்கேதான் தனது வாழ்க்கையின் பாடம் வந்து துவங்குகிறதுன்னு பரமஹம்சர் வந்து சொல்றாரு. ஏன்னா அப்பதான் அனுபவம் கிடைக்குமா. ஒரு தேசத்தின் முதன்மையான நம்பிக்கையே இளைஞர்களின் சரியான கல்வி முறையில் உள்ளதுன்னு சுவாமிஜி வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. ஏன்னா பால் மட்டும் சுத்தமாக இருந்தா போதாதுங்க. அதை காய்ச்சும் பாத்திரமும் சுத்தமாக இருக்கணுமே. அதே போல நாம மட்டும் கற்றால் போதாது. நம்மை சார்ந்தவர்களும் சமுதாயமும் கல்வியில் வந்து வளர்ச்சி அடைய வேண்டும்னு சொல்றாங்க. அப்பதான் சமுதாயத்தில் இந்த வேறுபாடின்றி ஒற்றுமையாக நம்ம வந்து ஒன்று போல வாழ முடியும்னு சொல்றாங்க. சுவாமிஜி சொல்லுவாங்க, மனிதன் என்பவன் அழியும் உடலும் அழியாத ஆன்மாவும் இணைந்து இயங்குகிற ஒரு கூட்டு கலவையானவன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அழியும் உடல், ஏன்னா நம்ம இறந்தா அழிஞ்சு போயிருது. அழியாத ஆன்மாவும் இணைந்து இயங்குகிற ஒரு கூட்டு கலவையானவன் சொல்றாங்க. கலவையினாலே ஒரு பொருள் மட்டும் இல்லாம வெவ்வேறு பொருட்கள் சேர்வது தானே கலவைன்னு சொல்றோம். அதே போல ஒரு மனிதன் சமுதாயத்தின் உறுப்பினர் என்பதை விட சிறப்பான தனித்துவம் பெற்றவன்னு சுவாமிஜி வந்து சொல்றாரு. உடல், உயிர், ஆன்மாவின் ஒரு அற்புதமான கூட்டு கலவையானவன் தான் இந்த மனிதன். அதனாலதான் காலத்திற்கேற்ப பண்பாடுகளும் நம்மளுக்கு வந்து நிறைய வந்து உருவாகி இருக்கு இல்லைங்களா? சுடர் விளக்கே என்றாலும் தூண்டுகோலானது தேவை என்பதுதான் காலங்காலமாக உள்ள பழமொழி தானே இது. அதே போல நாம பிறப்பிற்கு முன்பே வாழ்ந்துட்டு போனவர்களின் அனுபவமும் நமது கருமையத்தில் பதிந்துதான் இருக்கு இல்லைங்களா? சுடர் விளக்கே என்றாலும் தூண்டுகோலானது தேவை. எப்படி தாய் தந்தை வகுத்துல வயிற்றுலதான் பிறக்கிறோம், அவங்கதான் நிறைய நடக்க கத்து கொடுக்குறாங்க, சாப்பிட கத்து கொடுக்குறாங்க, பேச கத்து கொடுக்குறாங்க. அப்ப சுடர் விளக்கு தானே அவங்க. அந்த தூண்டுகோல் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு இருக்காங்க. அது போக சமுதாயத்துல இருக்கிற ஒரு மெய்ஞானிகளால தூண்டுதலால, ஆசிரியரோட தூண்டுதலாலையும் நம்ம வந்து வாழ்றோம். அது போக நம்ம வந்து கருமயத்தில் பதிந்துள்ள அந்த பதிவுக்கேற்பவும் நாம வந்து பண்பாடை கடைபிடிச்சு வாழ்றோம். சுவாமிஜி சொன்னை பார்த்து வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பண்பாட்டின் சிறந்த அறிஞர் பெருமக்களே அப்படின்னு சொல்லுவாங்களாம் எப்போதுமே. பண்பாட்டில் சிறந்த அறிஞர் பெருமக்களேன்னு நம்மள வந்து பிரம்மஞானம் கொடுத்தோம்னா அவ்வளவு ஒரு உயர்வா சொல்றாங்களாம். ஏன்னா இன்று உலகில் எல்லா வளங்களும் பெருகி இருந்தாலும் தத்துவ ஞானம் என்பது போதிய அளவு இல்லாததால் தான் பலருடைய வாழ்வானது குழப்பத்தில் இருக்குதுன்னு சொல்றாங்க. எதனாலன்னா அவரவர்களே சிந்திச்சு தெளிவு காண முடியாத நிலை வந்து இன்னைக்கு வந்து ஏற்பட்டுருச்சு. நிறைய குழந்தைங்க வந்து தானே வந்து சிந்திச்சு தெளிவு காண முடியாத நிலைக்கு இன்னைக்கு போயிட்டாங்க. அதனாலதான் நிறைய வந்து மருத்துவரை சார்ந்து கவுன்சிலிங்க்கு வந்து போறாங்க இல்லைங்களா? அதனாலதான் அன்றைய காலகட்டத்துல வந்து கூட்டமாக குடும்பமாக வாழ்ந்தாங்க. என்ன பிரச்சனையோ அத வந்து தீர்வு குடுத்துருவாங்க. ஒரு முகத்தை பார்த்தே அவங்களோட நடவடிக்கையை பார்த்தே அன்னைக்கு வாழ்ந்த முன்னோர்கள் வந்து ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கா அப்படின்னு தனிமையா உட்கார வச்சு அவங்களோட குழப்பத்தை வந்து தீர்க்கிற அளவுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்களாம். ஏன்னா அனுபவம் இல்லாம ஒருத்தருக்கு வந்து அட்வைஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? எல்லா ஜீவராசிகளிலும் ஒரு குறிப்பிட்ட தன்மை என்னன்னா அவற்றின் இனம் கண்டுகொண்டு கூடி வாழ்கிற பண்புதான். அந்த இனத்தை கண்டுபிடிச்சிட்டு கூடி வாழ்கிற பண்புதான் பண்பாடாட்சின்னு சொல்றாங்க. இருந்தும் 5 புலன்களுக்கு மேலாக உள்ள ஜீவராசிகள் வந்து மன இயக்கம் வரை உணர முடியாதுன்னு சுவாமிஜி சொல்றாங்கல்ல, மனிதனுக்கு மட்டும்தான் மனம் இருக்கு, அதனாலதான் இதமாக மனதை வைத்துக் கொள்ளக்கூடியவனே மனிதன் சொல்றாங்கல்ல. 5 ஜீவராசிகள் வரைக்கும் மனம்ங்கிறது இல்ல, சிந்திப்பும் இல்ல. ஆதிகால மனிதன் தொட்டு இன்று வரையில் ஒரு மனிதனோ மனித இனக்குழுவோ செய்த தவறுகளை வந்து திருத்திக்க வேண்டிய தகுதியான காலம்தான் இப்போதைக்கு வந்து நடந்து வருகிறதுன்னு சுவாமிஜி சொல்றாங்க. ஏன்னா அந்த ஒரு செயலுக்கும் அதற்கேற்ப விளைவுகள் நன்மை தீமையாகவும் பாவ புண்ணியமாகவும் இன்ப துன்பமாகவும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருப்பதை வந்து நம்ம வந்து இந்த மனவளக்கலைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நமக்கு நடக்கிறத வந்து நம்மளே உணர்றோம். அன்னைக்கும் உணர்றதுக்காக ஆன்மீக சத்சங்க மெய்ஞானிகள் வந்து அன்னைக்கு பக்தி மார்க்கத்துல உணர்த்திட்டு தான் போயிருக்காங்க இல்லைங்களா?
இப்ப நிறைய பேருக்கு துன்பம் இருக்குது, அவங்க வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து அந்த பிரச்சனைக்கு இந்த கர்மா தான் நமக்கு நம்ம வந்து சொல்லிடுறோம். கண்கூடாக வந்து நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ விதத்துல வந்து விஞ்ஞான வளர்ச்சி வந்த போதிலும், மெய்ஞானம் என்பது மனிதனிடத்தில் குறைவதால் தானே அறம் தவறி செயல்களை வந்து செய்றாங்க. இல்லைங்களா? தன்னை மட்டுமே பார்த்தா உலகம். உலகம் என்பது தெரியாதுன்னு சொல்றாங்க. தன்னை மட்டுமே பார்த்தோம்னா, நம்மளுக்கு உலகத்துல என்ன இருக்குங்கிறது தெரியாதாம். தன்னையே மறந்தால் தான் உலகம் வந்து தெரியும்னு ரமணர் வந்து சொல்றார். தன்னையே மறக்கணுமாம். அதுக்கு என்னன்னா மௌனமும், தவமும் தான், தற்சோதனையும் தான் உதவும்னு சொல்றாங்க. இந்த 3ம் இருந்தா தான் தன்னையே நம்ம மறந்து, நாம நான் என்பதை மறக்க சொல்றாங்க. அதாவது தரணி ஏற்றும் தமிழர் பண்பாட்டுல வந்து நம்மளுக்கு நிறைய வந்து வீரமும், விருந்தோம்பலுமே நிறைய வந்து கலந்தது. எப்படி வாழ வேண்டும் என்பதை விட, எப்படி வாழக்கூடாது என்ற வாழ்வியலை வந்து நம்மளுக்கு கற்றுத் தருவதில் முதன்மையாக இருந்தது. இல்லைங்களா? அந்த காலகட்டத்துல எப்படி வாழணுங்கிறத விட, இப்படி வாழக்கூடாதுங்கிறது எப்பயுமே வந்து துன்பத்த வந்து சொல்லிறணும். அப்பத்தான் அதோட இன்பத்தோட வேல்யூ வந்து தெரியும்னு சொல்றாங்க. மொதயே நம்ம இன்பத்த மறைச்சுட்டு துன்பத்தையே சொன்னோம்னு வச்சுக்கங்களேன், அதுல ஒரு சலிப்பு வந்துரும்னு சொல்றாங்க. அதுதான் அதுல வந்து நம்மளுக்கு எப்படி வாழக்கூடாது என்ற வாழ்வியலை கற்றுத் தருவதில் முதன்மையாக இருந்ததுதான் நம்மளோட பண்பாடு. தமிழர் பண்பாடு, இந்திய பண்பாடுன்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல வந்து உயர்ந்த சிந்தனையையும், உயர்வான எண்ணத்தையும் உதவும் கரமாகவும் இருந்திருக்கு. அந்த உதவும் கரமாக அந்த உயர்ந்த சிந்தனையாளர்களோட இதுவும், எண்ணங்களும் இருந்துச்சாம். பண்பட்ட நிலத்தில் தாங்க நம்மளுக்கு பயிர்களும், செடிகளும் நன்கு விளையுதுன்னு சொல்றாங்க. அந்த நன்கு விளைவது போல இந்த சமூகம் வந்து நன்கு பண்பட வேணும்னா, நம்ம கல்வி வந்து பண்பாடு இருக்கணும்னு சொல்றாங்க. நல்ல பண்பாடு கல்வியின் மூலமாக இருக்கணும்னு சொல்றாங்க. அந்த நம்மளுக்கு வந்து நல்ல பண்பாட வந்து கல்வி வந்து கத்து தந்துள்ளது. நாடாளும் மன்னர் முதல் குடிசையில் வாழும் குடிமகன்கள் வரை பண்பாட்டை வந்து கட்டி காப்பதுல வந்து அந்த காலத்துல வந்து வல்லவராக திகழ்ந்துள்ளார்கள்னு சொல்றாங்க. இதில் முதன்மையானது நம்மளுக்கு தமிழர் பண்பாட்டுல இருக்கட்டும், இல்ல நம்மளோட இந்திய பண்பாட்டுலயா இருக்கட்டும், விருந்தோம்பல் வந்து எப்படி இருந்ததுன்னா, அன்போடு வரவேற்று உணவளித்து அன்புடன் வழி அனுப்பியது அந்த காலத்துலன்னு சொல்றாங்க. அந்த விருந்தோம்பலையே அவ்வளவு ஒரு அன்பா இருக்குமா. அந்த விருந்தோம்பல் குடுத்துட்டு, அந்த விருந்தோம்பலோட அவங்க வீட்டுக்குள்ள இல்லாம, அந்த விருந்து குடுத்துட்டு கணவன் மனைவி அந்த குடும்பமே வெளிய வந்து அன்போட வந்து அடுத்த முறை வாங்கன்னு ஒரு காலத்துல இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அன்புடன் வழி அனுப்பி வைப்பாங்களாம். ஒரு காலத்தில் வந்து இன்று இருந்துச்சு. இன்று வந்து விருந்தினர் வந்தாலே வந்து நெறைய பேருக்குள்ள நம்ம பார்க்கிறோம். எங்களோட உறவு முறையிலேயே பார்க்கிறோம். வீட்டினை வந்து பூட்ட வந்து தொங்க விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ எ எவ்வளவு அந்த ஒரு இதா இருக்கு. வர்றேன்னு சொன்னாலே எனக்கு வேலை இருக்கு. இங்க போறேன், அங்க போறேன்னு சொல்றாங்க. இல்லைங்களா? இன்னைக்கு வந்து விருந்தோம்பல் வந்து இந்த தமிழர் பண்பாடுல குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. அதாவது மனிதர்களாக மாறிவிடதே அந்த பூட்டை தொங்கவிடும் மனிதர்களாக மாறக்கூடாது அப்படின்னு சுவாமிஜி வந்து சொல்றாங்க. காலத்திற்கேற்ப மாறுபட்டுள்ளதை வந்து நம்ம உணர்றோம் தானே. சமூகம் வளம் பெற ஒவ்வொரு தனி மனிதனும் நம்ம நாடு சாரி போங்க. சமூகம் வளம் பெற, நாடு நலம் பெற ஒவ்வொரு தனி மனிதனும் ஒழுக்கத்தோடு வாழணும்னு நமது பண்பாடு வந்து கற்றுத் தந்துள்ளது. அந்த காலத்திலயும், இந்த காலத்திலயும். வேற்றுமையிலும் ஒற்றுமையாக அன்னைக்கு இருக்கிறவங்க வந்து ஊரே யாவரும் கேளீர்ன்னு சாதி மத பேதமின்றி, மொழி பேதமின்றி வைத்த பண்பாடு தான் நம்ம அந்த பண்பாட்டுல தான் நம்ம இருந்திருக்கிறோம். அப்பேற்பட்ட பண்பாடு உயர்ந்த நாட்டில் வந்து தனி மனித ஒழுக்கம் என்பது நம்மளுக்கு கத்துத்தந்த மண்ணில் பிறந்த நாம எல்லாருமே வந்து பெருமைக்குரியவர்கள்னு சுவாமிஜி வந்து சொல்லுவாங்க. பண்டைய காலத்துல வந்து குளியல் அறையும், கழிவறையும் வீட்டிற்கு வெளியே வந்து தள்ளியே இருந்தது இல்லைங்களா? அதே மாரி துக்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, அத சவரம் பண்ணிட்டு வந்தாலும் சரி, முடி வெட்டிட்டு வந்தாலும் சரி, இல்ல கால்ல நம்ம கொல்லைப்புறமா வெளியில போயிட்டு வந்தாலும், அந்த செருப்புகள நம்ம வெளிய கழட்டி வைப்போம். இந்த துக்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும், முடி வெட்டிட்டு வந்தாலும் நம்ம வந்து அம்மா அவங்க குளிச்சுட்டு தான் உள்ள வந்து வர சொல்லுவாங்க. இல்லைங்களா? அங்கருந்து நம்மளுக்கு கிருமி உருவாயிறக்கூடாது அப்படின்னு நம்மள வந்து அந்த பண்பாடோட வந்து நம்மளுக்கு வாழ கத்துக் குடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு பார்லர் போயிட்டு வர்றாங்க. சகஜமா வந்து வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. நடு இதுல வந்து அதையோட பூஜையும் பண்ணிடுறாங்க. ஆனா அன்னைக்கு வந்து இருக்கிற சூழ்நிலையில நிறைய பண்பாட வந்து கவனிச்சாங்க. அதே மாதிரி அத கடைப்பிடிச்சும் வாழ்ந்தாங்க. வாதம், பித்தம், கபம் சமன் செய்யக்கூடிய பாத்திரங்களான இந்த மண் பாத்திரமும், செம்பு பாத்திரமும் தான் அன்னைக்கு உணவு சமைக்கிறதுக்கும், தண்ணி குடிக்கிறதுக்கும் பயன்படுத்தினாங்க இல்லைங்களா?
அது வந்து என்னன்னா நம்மளுக்கு அல்சர் வராம இருந்தது. அன்னைக்கு கல்லு வந்து கிட்னில உருவாகாம இருந்தது. இந்த பாத்திரங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அதிலேயே மருத்துவம் இருந்திருக்கு. அந்த பண்பாட கடைப்பிடிக்கிறாங்களா இன்னைக்கு? யாரோ ஒருத்தர் தான் மண்பானத்திலயும், அந்த செப்பு பாத்திரத்திலயும் தண்ணி பிடிச்சு வச்சு அருந்துறாங்க. ஏன் வந்து கோயில்கள்ல வந்து நம்மளுக்கு துளசி தீர்த்தம் வந்து அந்த காப்பர் பாத்திரத்துல குடுக்குறாங்க அப்படின்னம்னா, இன்னைக்கு நெறைய பேருக்கு வந்து இன்னைக்கு மலட்டுத்தன்மைய வந்து நம்ம கேள்விப்படுறோம். நெறைய பேர் இது சொல்லவே நம்மளுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு ஆன்மீக பூமி தான் நம்மளோட இந்தியான்னு சொல்றாங்க. மலட்டுத்தன்மைய போக்கக்கூடிய அந்த வளமிக்க பூமியா பிள்ளை வரம் குடுக்கும் சாமியா இருந்திருக்கு. ஏன்னா மண்ணுல எல்லாமே நம்மளுக்கு இயற்கை உரங்கள், இயற்கையான உணவு முறைகள், காத்து நல்லா இருந்தது. இன்னைக்கு எல்லாமே ஒரு வீட்டுக்குள்ள பாக்ஸுக்குள்ள அடைச்சு எல்லா இதையுமே உள்ளுக்குள்ள வரைக்கும் செருப்ப போட்டு வீட்டுக்குள்ளேயே நம்ம நடக்கிறோம். எல்லா கிருமிகளையும் நாமளே உண்டு பண்ணிட்டு, லைன்ல வந்து ஆஸ்பத்திரியில போய் நம்ம போய் நிக்கிறோம். இதெல்லாமே நம்ம வந்து கவலைக்குரிய செயலுன்னு சொல்றாங்க. இந்த செப்பு பாத்திரத்துல வந்து நம்ம வந்து நீர் குடிக்கிறதுனால இருமல் குணமானதுன்னு சொல்றாங்க. அல்சர் நோய் வந்து வராது இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அனைத்துமே வந்து மருத்துவ குணம் நிறைந்த அன்றைய கால கட்ட வாழ்வியலானது சிறப்பானதுன்னு சொல்றாங்க. உடலுக்கான உபவாசம், அதாவது விரதம் இருந்தாங்க இல்லைங்களா? 15 நாளைக்கு ஒரு தடவையோ, இல்ல மாசம் ஒரு நாளோ விரதம் இருந்து வயிற வந்து சுத்தப்படுத்துனாங்க. மனதுக்கான விரதமாக மௌனத்த வந்து கடைப்பிடிச்சாங்க. அப்பயுமே மௌனம் அந்த காலத்திலயும் வெள்ளிக்கிழமைன்னா மௌன விரதம் அப்படின்னு நிறைய வந்து பழங்காலத்துல வந்து இருந்திருக்கிறாங்க. அதே மாரி உறவுக்கு வரவுக்கு ஒத்தபடி செலவுகளை வந்து அன்னைக்கு இருக்கிறவங்க செஞ்சாங்க. வசதிக்காக எதையுமே திட்டமிடாது செலவழிக்க விரும்ப மாட்டாங்களாம். அன்னைக்கு இருக்கிற அ முன்னோர்கள். ஏன்னா வரவுக்கு மீறிய செலவு ஒரு நாள் வறுமையை கொடுத்து விடும்னு பயந்தாங்களாம் அந்த நேரத்துல. அதே போல ஆடம்பரமான செலவு ஒரு நாள் அவஸ்தைக்கு உள்ளாக்கும்னு பயப்படுவாங்களாம். திட்டமிடாத செலவு ஒரு நாள் திண்டாட வைக்கும்னு பழமொழி சொன்னாங்க. ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு சிக்கன முறையோடு வாழ்ந்து காட்டியவர்கள் தான் நமது முன்னோர்கள். அதாவது தர்மத்தை கடைப்பிடிப்பது கடைபிடித்து வாழ்ந்தவர்கள் தான் எல்லாருமே, எல்லா முன்னோர்களுமே. எல்லாமே எனதாக வேண்டும் என்பது எல்லாமே எனதாக வேண்டும் என்பதை விட, எதையாவது எனதானது எல்லாமே நிலையானதாக வேண்டும் என்று தான் அன்னைக்கு வந்து வேண்டிக்கிருவாங்களாம். அதாவது எந்தது கிடைச்சாலும் எனதானது எல்லாமே நிலையானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இங்கே இன்பம் வந்து அதுல தானே நம்மளுக்கு எல்லாமே எல நிலையானதாக இருந்தா தானே நம்மளுக்கு இன்பம் கிடைக்கும் இல்லைங்களா? அ எல்லாமே எனக்கு வேணும்னு சொல்றத விட, எது இருக்குதோ அது எனதாக வேண்டும். அது வந்து நிலையானதாகவும், நிறைவாகவும் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் இங்கே தான் இன்பம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அன்றைய பெற்றோர்கள் அ எதெல்லாம் குழந்தைகளுக்கு வந்து தேவையோ, அதையெல்லாம் வந்து நம்மளுக்கு வாங்கி குடுத்தாங்க. அதுல நம்ம வந்து மகிழ்ச்சி அடைஞ்சோம் இல்லைங்களா? அதனால வந்து இன்பமாக வாழ்ந்தாங்க. எது தேவையோ அத மட்டுமே நம்ம வந்து வாங்கி குடுக்கும்போது, அதோட மகத்துவம் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும். இன்றைய பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க? எதையெல்லாம் ஆசைப்படுறாங்களோ, அதையெல்லாம் வந்து வாங்கி தந்து, நம்ம சோம்பேறியாக்கி துன்பப்படுகிறார்கள்ன்னு சொல்றாங்க. உழைப்பின் அருமை தெரியணும் அப்படின்னு சுவாமிஜி வந்து சொல்றாங்க. இந்த ஒரு பொருள் வாங்குறதுக்கு இதுக்கான உழைப்பு எவ்வளவு தேவை? இதோட அருமை என்ன? அப்படிங்கிறது வந்து தெரியணும்னு சொல்றாங்க. அதிலிருந்து தான் வந்து லாப நஷ்ட அனுபவம் வந்து பெற முடியும்னு சொல்றாங்க. அதாவது வறண்ட நிலமானது ஒரு நாளும் விளைச்சலை தராது. சுவாமிஜியின் ஆன்மீகமானது கடவுளை நோக்கியது அல்ல, மனிதனை நோக்கியது. மனிதனை பண்பட வைப்பது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கடவுளை வந்து அடையணும்னா மனிதன் வந்து பண்படணும். அப்போ மனிதனை நோக்கியது தான் சுவாமிஜியோட ஆன்மீகமானது இருக்குது இல்லைங்களா? அதனாலதான் வாழ்வியல் கலை, மனவளக்கலை அப்படின்னு சொல்றாங்க. வாழ்வியல் கலைன்னு எப்போதுமே சொல்றாங்க. காலத்திற்கேற்ப பயிற்சிகள் மற்றும் தத்துவங்கள் அதுல வந்து அதுதான் வந்து அடங்கி இருக்குன்னு சொல்றாங்க. இன்றைய காலகட்டத்துல வந்து ஆன்மீக சாமியார்கள், மத சாமியார்கள் அந்த சாத்தானாகி விட்டார்கள்னு சொல்றாங்க. அந்த நினைக்கும் போது வேதனையாகவும் நம்மளுக்கு உள்ளது. ஒரு உத்தமமான செயலில் இருந்துதான் நம்மளுக்கு உத்தமர் சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்னைக்கு ஆன்மீகம் என்பது ஆன்மீக தலம் என்பது பிற மக்களை வந்து ஒரு திசையா திருப்பி பொருட்களையும், புகழையும் சம்பாதிக்கிறதுக்கு விரும்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இன்று பண்பாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டே வருதுன்னு சொல்றாங்க. எல்லா போதி மரங்களும் ஒரு புத்தனை உருவாக்குவது இல்லை இல்லைங்களா? அதே போல புத்தனாக மாறுவதற்கு போதி மரங்கள் தான் வேண்டும் என்பதும் இல்ல. கடமை கடமைகளை சரிவர செய்தாலே அந்த நம்ம வாழ்ற வாழ்வு தவ வாழ்வுன்னு சொல்றாங்க. அப்போ கடமை தவறாதல்
தவறாதவன் கடவுளுக்கு சமமானவன்னு சுவாமிஜி வந்து சொல்றாங்க. திட்டமிட்டு உழைப்பவன் தான் உச்சத்தில் இருப்பவன்னு சொல்றாங்க. நாம பிறந்தது முதலாக எத்தனையோ பண்பாடுகள் கலந்துள்ளது இல்லைங்களா? இதுல சுவாமிஜி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சீர் செய்த பண்பாடு அது வேணும் ஒரு ஒரு மனிதனுக்குன்னு சொல்றாங்க. மனசை சீர் செய்வது என்பது மிக முக்கியம். முந்தைய வாழ்வானது மலையும் மலை சார்ந்த பகுதியா இருந்தது. கடலும் கடல் சார்ந்த பகுதியாக இருந்தது. வயலும் வயல் சார்ந்த பகுதியாக இருந்தது. நிலமும் நிலம் சார்ந்த பகுதி அப்படின்னு இன்னும் ஐவகை நிலமாக வாழ்ந்து வந்தவர்கள் தானே நமது முன்னோர்கள் இல்லைங்களா? அந்தந்த பகுதியில் வாழ்ந்த மக்களால் தான் எந்த பகுதிகளில் வாழ்ந்தாங்களோ அதற்கேற்ப பண்பாடோடு வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. அதாவது காடும் காடும் சார்ந்த வாழ்ந்தவர்களாக வாழ்ந்தவர்களால வந்து காடும் காடும் சார்ந்து வயல் வயல் சார்ந்து வாழ்ந்தவங்களால நகரங்கள்ல அவங்கள கொண்டு போய் நம்ம விடும்போது இந்த நாகரிகம் வருவதற்கு நிறைய வந்து நாளாகுதுன்னு சொல்லுவாங்க. எந்த காலத்தோ எந்த இடத்தோ வாழ்ந்தவர்கள் தான் இன்னும் கடைபிடிச்சு வாழ்றாங்கன்னு சுவாமிஜி சொல்றாங்க. எங்கெங்க கடைபிடிச்சு எந்தெந்த காலத்துல எந்தெந்த இதுல வாழ்ந்தாங்களோ அவங்கதான் வந்து அதை கடைபிடிச்சு வாழ்றாங்க. பண்டை ஈகை பண்டிகைன்னு நம்ம அந்த காலத்துல நம்மளுக்கு வந்தது. அதாவது அறுவடை மாதம் தை மாதம் வரும்போது தன்னுடைய நிலத்தில் விளைந்ததை வந்து ஒரு பகுதி வந்து ஈகையாக தருவாங்களாம். அதாவது எங்கெங்க நிலத்துல விளைஞ்சிச்சோ அந்த தானியத்துல வந்து அந்த உழைச்சவங்களுக்கு ஈகையாக தருவாங்களாம். தனக்கு மிஞ்சியதை வந்து பிறருக்கு ஈகையாக தருவது தானே அந்த பண்டிகைன்னு சொன்னாங்க. இதுதான் வந்து பண்பாடாக வந்துள்ளதுன்னு சொல்றாங்க. இன்று எல்லா நாட்டவர்களும் கலந்து வாழ்றதால எல்லா பண்டிகைகளையுமே நம்ம வந்து கொண்டாடுறோம் இல்லைங்களா? நமது பண்பாட்டையே நம்ம மறந்து வாழ்றோம், தொலைச்சு வாழ்றோம்னு சுவாமிஜி சொல்றாங்க. அதனாலதான் சீர் செய்த பண்பாடு வேணும்னு சொல்றாரு. இறை உணர்வை உணரக்கூடிய பண்பாடு வேணும்னு சொல்றாங்க. இறை உணர்வை உணரக்கூடிய பண்பாடு எல்லா மக்களுக்கும் வரணும்னு சொல்றாங்க. அதனாலதான் ஐந்தொழுக்க பண்பாடு கூட புதியதொரு பண்பாடு வேணும்னு சொல்றாங்க. சீர் செய்த பண்பாடுக்கு முதல்ல மனதளவில நாம வந்து தயாராகணும்னு சுவாமிஜி சொல்றாங்க. மெய்ஞானிகள் என்பவர்கள் ஒரு காலகட்டத்துல வந்து மக்களை வந்து நல்வழிப்படுத்த வந்தவங்களாம். அதாவது தட்பவெப்பத்திற்கு ஏற்பதா உணவு உடை என்ற பண்பாடு வந்து அன்னைக்கு வந்து உருவாகி இருக்கு. சமய பண்பாடு என்பதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த சிலுவையோட இருப்பவங்க கிறிஸ்தவங்க இல்லைங்களா? சிலுவை போடுவது அவங்க சிலுவையை போடுவாங்க. அது ஒரு கிறிஸ்தவ பண்பாடு. தொழுவது இஸ்லாமிய பண்பாடு. திருநீரு பூசுவது இந்துவின் பண்பாடு. அவரவர் மதத்துக்கு ஏற்ப பண்பாடு வந்து உருவாகி இருக்குது இல்லைங்களா? எப்போது மனிதனை கொண்டு மட்டும்தான் நம்ம வந்து மேன்மையான நிலையை வந்து நெருங்குவதற்கு இயற்கையானது வந்து முயற்சிக்குதுன்னு சொல்றாங்க. மனிதனை கொண்டுதான் எப்படி மேன்மை அடையலாம் அப்படிங்கிற நிலையை நெருங்குவதற்கு இயற்கையானது வந்து முயற்சிக்கிறது. இயற்கை வந்து இதுவரை வந்து செய்துள்ள மிகச்சிறந்த அனுபவம் தான் மனிதன் என்பவன். அந்த இயற்கை வந்து நம்மள வடிவமைச்சிருக்கு. கலைய நாம தான் பாறையை குடைஞ்சு பாறையை வெட்டி அந்த இடத்த புறமே நம்ம கலைங்கிற அந்த வாழ்க்கைக்கு தேவையான வீடுகளை கட்டுறோம், எல்லாமே கட்டுறோம். அந்த அனுபவம் மனிதனிடம் தான் இயற்கை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஒரு காலத்துல வந்து துன்பமில்லாம ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்காங்க. எப்படின்னா ஆரோக்கியமாக நிறைவாக வாழ்ந்திருக்காங்க. அதாவது மெய்ஞானிகள் வழிப்படி வந்து வாழ்ந்த வரைக்கும் வந்து பண்பாடை வந்து கடைபிடிச்சு துன்பம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. மெய்ஞானிகள் என்பவங்க அந்த காலத்துல வந்து பக்தி மார்க்கத்துல சத்சங்கத்தை அங்கங்க திருவிழாக்கள் நேரத்திலையும் அங்கங்க மழை வரலைன்னா அப்படி பரப்புனவங்க தான் அந்த மெய்ஞானிகள். எப்ப அவரவர்களாக வாழ ஆரம்பிச்சுட்டாங்களோ அப்பவே பண்பாடு அழிய ஆரம்பித்து விட்டதுன்னு சுவாமிஜி வந்து சொல்றாங்க. அதாவது செல்வாக்கு புகழ் பணம் படைத்தவர்களின் கீழ் வந்து மனிதன் அடிமை வாழ்வு வாழும் போதுதான் இந்த பண்பாடு வந்து சீர்குலைய ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்க. இந்த உலக பண்பாட்டை சீர் செய்யணும்னா மெய்ஞானிகள் பிரம்ம ஞானிகள் இவ்வுலகில் உருவாகணுமா? வாழும் அனைத்து மக்களுமே பிரம்ம ஞானிகள் ஆகணும்னு சுவாமிஜி வந்து சொல்றாங்க. இந்த உலக உருண்டையை பாருங்க, எப்படி பாருங்க அந்த ஸ்லைட்ல போட்டிருக்காங்க, சிறப்பா கொடுத்திருக்காங்க. இந்த உலக உருண்டையை வாழும் அனைத்து மக்களும் சாதி மத பேதமின்றி ஒன்று சேர்ந்து தாங்கி பிடிப்பது போன்றுதானே உள்ளது. அப்போ அனைத்து உலக மக்களும் ஒன்று சேர்ந்து வேற்றுமையில் ஒற்றுமையுடன் வாழ்வதென்பதுதான் இந்த ஸ்லைடு வந்து உணர்த்துது. அதே போல நாமளும் சில பண்பாடுகளை மறந்து போகாம பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லி அந்த பண்பாடோடு நாம காலத்துக்கேற்ற பண்பாடோடு நம்மளோட பாரம்பரிய பண்பாடையும் புகுத்தி நம்ம வளர்ப்போம் என்று கூறி எனது சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைத்து அன்பர்களுக்கும் செவிமடுத்த அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க.